இந்தியாவில் டாடா அப்படின்றது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம்னே சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு டாடா ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட டாட்டா ஒரு காலத்தில் வந்து ஓபியமும் ட்ரக்ஸ் வித்தான்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களாங்க? டாடா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பார்சி அப்படின்ற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஈரானில் வந்து இவங்களுக்கு எதிராக நடந்த ஒடுக்குமுறைகளை வந்து எதிர்த்து அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. அடக்குமுறை காரணமாக வந்து ஈரான்லேருந்து இந்த பார்சிஸ்லாம் வந்து மும்பையில் வந்து தங்குறாங்க. அப்படி தஞ்சை அடைகிறவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட்டும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அப்போ ஒரு புது ரெக்வஸ்ட் வந்துச்சு. பிரிட்டனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டீ குடிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப பெருசாக ஆனதுனால டீ வந்து அவங்க சைனாவில் நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கு நிறைய சில்வர் காயின் கொடுத்து டீ வாங்க வேண்டிய நிலைமை இருந்தாங்க. ஏன்னா அவங்களால சைனாவில் எந்த ஒரு பொருளும் விற்க முடியல. ஆனால் வந்து சைனாவோட கரன்சியை வாங்க முடியல. அதனால் சில்வர் கொடுத்து டீ வாங்கினாங்க. இந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க டீ மோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட கஜானா காலியாக ஆரம்பிச்சிச்சு. இதனால வந்து பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் நம்ம சைனா விற்கணுமே அப்படின்னும்போது யோசிக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச பொருள் தான் ஓபியம். ஓபியம் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக். அந்த ட்ரக்கை வந்து சைனாக்காரங்களுக்கு வந்து விற்று அது மூலமாக வர காசை வச்சு நம்ம டீ வாங்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க விற்கணும் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் தேவைப்பட்டாங்க. அப்படி அவங்க செலக்ட் பண்ண ட்ரேடர்ஸ் தான் வந்து டாடா மற்றும் சில பார்சி குடும்பங்கள். இவங்க டாடா பார்சி குடும்பம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எப்படியும் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அதனால் எப்போவுமே அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் டாடா கிட்ட போகிறாங்க. டாட்டாவோட மூதாதையர்கள் ஜெயா டாட்டா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த தொழிலை எடுத்துக்கிட்டு சைனா போய் சைனாவில் ஓபியம் விற்று அது மூலம் வர காசை வச்சு அவங்க அதே நேரத்தில் டீ வாங்கி அதை பிரிட்டிஷ்காரங்க கொடுத்து அதை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எடுத்துக்கொண்டு பிரிட்டனில் விற்று அதை நிறைய காசு பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சைனாவே வந்து ஓபியம் அடிக்டட் கண்ட்ரியாக மாறி எல்லாரும் எப்போ போதையில் இருந்தபோது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாச்சு. இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி பிரிட்டன் வந்து சைனாக்காக ஒரு போர் போட்டு ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் அப்படின்னு நடந்துச்சு. அந்த வாரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கை வந்து சைனாக்கிட்ட கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி வந்து பிரிட்டனுக்கு தங்கு தடையற்ற ஓபியம் விற்கிறதும் அதே மாதிரி சைனாவில் டீ வாங்குறதுக்கான உரிமையும் பெறுறாங்க. அப்படி ஓபியம் டீலையும் காசு பார்த்த டாட்டா அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக வந்து செலவிட்டு இப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கின ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்ககிட்ட பல இன்ஸ்டியூஷன் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு உதவியாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் பாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டாடா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு.